ஹாய் எவ்ரிபடி. நகர உலான்ற லைவ் ப்ரோகிராம அவளோட பாத்துட்டு இருக்கிற எங்க என்ன டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வேணா பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரம் பிள்ளைனா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானை? அட எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்துவானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலையும் கூப்பிட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசெட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டை மாத்தக்கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ, சம்பாதிச்சிருக்கமே. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏய் மச்சான், ஏய் மச்சான், கோயில் மச்சான் எங்கடா இருக்க? டேய் ஏய் மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? ஏப்பா முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி, மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க, அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொண்டே போடுவேன். டேய், பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும். 3500 ஓடிடுவாங்கப்பா. பாரு, இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? சவாரி முடிஞ்சு மிச்ச மீதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் மட்டும் தான் சரி பண்ண முடியும். எது பிரேக்கே இல்லையா? இத வச்சுக்கிட்டு எப்பறா திருப்பதி மேல ஏறது? சும்மா நிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத, இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு? ஆமா, இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாட்டா நிக்குது. அப்பா, இந்த அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா, வா 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 வா, வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸையே காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து இருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்காரு கண்ணாடிக்காரர். வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வேறங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமே தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க, டோட்டல் டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வேற டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா.
நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. இங்க பாரு இங்க பாரு. சரி, சரி, சரி. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. போடா. வழி தெரியாது, போங்க. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளைங்கப்பா மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா, என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை குழந்தைங்களா பஸ்ல இறங்கிறீங்க. ஓடு ஓடு ஓடு. ஏய், நீ என்ன பண்ணிட்ட? முடிய ட்ரீம் பண்ற. போடா. போடாண்ணா. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி, நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி, நல்ல மனம் மகந்தா. பாப்பாப்பரி, வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி, அதுவா இப்ப முக்கியம்? டேய் இந்த பாரு. டேய் மச்சான், பாதி மீசி கணம்பா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துக்கிட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய், அசையாம இருந்தா அழகா இருப்பா, அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி சரி சரி. ஓ சரியா சரியா. ஆட்டாத. ஓடுறே. சூப்பர்ரா. தூக்குடா மாப்பிள்ளைய. தூக்குடா. மணமகனே மணமகனே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது. அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம நீங்க போயிருக்கோம். 1000 தான் சொல்லுங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். ஏய், அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏரியா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். போய். அப்படி தள்ளுற. போய் தொலைக்கிறியா? விடுயா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நகரிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி போலாம். ரைட். ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வ மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்னி டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? பேட் நியூஸ் தானங்க. எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு புடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன். அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு. அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க, கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா
முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க Sorry, திருந்தணும். time ஆயிடுச்சு. So sorry. நான் ஒத்துக்கிட இல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. Please, அந்த mic கொடுங்களேன். போட்டோம். ஆட்னட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.